கைஸ் நம்ம ரீசெண்டாக வந்து ஆர்டர் போட்ட வந்து ஒயர்லெஸ் மைக் வந்து வந்திருக்கு. இதோட பிராண்ட் நேம் வந்து லெக்காட்டோ சொல்லிட்டு ஒயர்லெஸ் மைக் போட்டிருக்கோம். இது நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. இதோட ரேட் வந்து 2500 தான் வருது. ஆர்டர் போட்டோ கிட்டத்தட்ட போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ரீல்ஸ் பார்ப்போம், இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க கிட்ட வந்து லெக்காட்டோடைய மைக் ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். இதில் ஹெச்டி சவுண்ட் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ப்ராடக்டபிள் சார்ஜர் அதான் ப்ராடக்ட்லேயே சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குதுன்னு போட்டிருக்கு. அட்வான்ஸ் அது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது சொல்லி போட்டிருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லி போட்டிருக்கு. நிறைய ஆக்சுவலி இது ஒரு சைனா பிராண்டு தான். இது வந்து இந்தியா பிராண்ட் இல்லை, மேட் இன் சைனா தான். இருந்தாலும் நிறைய ரிவ்யூ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே ரிவ்யூ வந்துருந்தது. எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது. 4.3 ரேட்டிங் அமேசானில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது உள்ள இன்னும் அன்பாக்ஸ் பண்ணுவோம். கைஸ் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். சீல் பிரிச்சாச்சு. ஆக்சுவலி ஓகே, இது ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கு. நைஸ் மேட் ஃபினிஷில் கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கும் பார்த்தேன். பிளாஸ்டிக் ஒரு சவுண்டு கேட்குது, ஆடுற சவுண்டு கேட்குது. ஆடினதுக்கே மைக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரேட்டிங்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை எனக்கு இப்படி வந்திருக்கேன்னு தெரில. ஸோ இப்படி தான் இருக்குமானே தெரில. இப்படி இருக்குமோ சவுண்டு கேட்கல, இப்படி செப்பரேட் சவுண்டு கேட்குது. அது என்ன கதைன்னு தெரில. ஸோ 2 மைக் இருக்குது, 1 2. ஸோ இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கொடுத்துட்டாங்க, ஏன் அவங்க கொடுக்கலன்னு தெரில. ஸோ ரிவ்யூவில் நல்லா தான் இருந்தது. பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதான் சொல்கிறேன் நான். ஸோ இது அன்பாக்சிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து அப்படியே ப்ளக்இன் பண்ணி பண்ணுற மாதிரி. இது சி டைப்புக்கு இங்கே இருக்குது. நீங்கள் சி டைப் டேட்டா அப்படி சொல்லிக்கலாம். அதே மாதிரி லைட்னிங் கேபிளுக்கும் ஐஃபோனுக்கும் டேட்டா சொல்லிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளக்இன் யூஸ் தான். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு ஆக்சுவலி எடுத்தோடனே ஆன் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி மாட்டிக்கிறேன். சரிங்களா, 2500 எத்த குவாலிட்டி தான் போல். அப்படியே ப்ளக்இன் பண்ணுறவாங்க. இப்போ அப்படியே இப்போ நார்மலாக பேசுகிற வாய்ஸ் இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே ப்ளக்இன் பண்ணி காமிக்கிற பாருங்க. கைஸ் நீங்கள் இப்போ இதில் கேட்குற வாய்ஸ் வந்து இதோடைய வாய்ஸ் தான். இதில் மொத்தம் 3 மோடு இருக்குது. என்ன 3 நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூ லைட் எரியும் ஒரு கிளிக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும். இப்போ நான் ஃபேன் போடுறேன். ஓகேவா, என் ரூமில் வந்து ஃபேன் வந்து 5ல் வைக்கிறேன். ஸோ ஃபேன் போட்டிருக்கேன். இப்போ வந்து லெவல் 1ல் இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷனு. ஸோ உங்களுக்கு ஃபேன் சவுண்டு கேட்டிருக்கும். அந்த ஃபேன் சவுண்டு இப்போ பாருங்கள் செகண்டில் இருக்கிறேன். 2 வச்சா 2 பிளிங்க் ஆகும். 2 ப்ளூ லைட் வந்து 2 வாட்டி பிளிங்க் ஆகும். ஸோ செகண்டில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3வது அதாவது ஃபைனல் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த அட்வான்ஸில் வைக்கிறேன். 3 வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சா. இப்போ வந்து சுத்தமாக உங்களுக்கு நாய்ஸே இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ போய் நானே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து தான் பார்ப்பேன். உங்களுக்கு நாய்ஸ் கேன்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேன் சவுண்டு எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தவரையிலும் சுத்தமாக நாய்ஸ் கேன்சலேஷனில் ஃபேன் நாய்ஸை எடுக்கலை. ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நான் பேசிட்டு தான் இருக்கேன். பக்காவாக எடுக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் ஓகே தான். இதோடைய குவாலிட்டி வைஸ் தான் கொஞ்சம் உள்ளே வச்சா டிகிரின்னு ஆடுது. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ 2 வந்திருக்கும். இல்லை 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். நம்ம 2 பேர் யூஸ் பண்ணுறோன்னா 2 பேர் யூஸ் பண்ணலாம், சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணோம். சார்ஜோட இண்டிகேட்டர் வந்து இங்கே வந்துடும். எவ்வளோ எந்தளவுக்கு சார்ஜருக்கு சொல்லிட்டு இண்டிகேட்டரில் இங்கே வந்துடும். அதில் பிரச்சனை இல்லை. சி டைப் சார்ஜர் தான். இல்லை ப்ளக்இன் பண்ணுறீங்க பதில் அதுலேயும் ஒரு போர்ட்டு கொடுத்துருக்கான். அது எதுக்குன்னு தெரில. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறத பார்ப்போம். இருங்க அதை மாற்றிக்கிறேன். மாற்றிப்போம். இதுக்குள்ள வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேபிள் வந்துருக்கு. என்ன கேபிள் இருக்குது பார்ப்போம். ஒரே ஒரு சார்ஜர் கேபிள் குட்டியோன்னு கொடுத்துருக்கானுங்க. இது என்ன கதைன்னு தெரில. யூசர் மேனுவல் கொடுத்துருக்கானுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்து அகைன் நான் வந்து ரிவ்யூ போடுறேன் இந்த சேனலில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இதோட அடுத்த விளாக் வீடியோவில் பார்ப்போம். எதுக்காக வாங்கினா விளாக் எதுதான் வாங்கினேன். ஸோ விளாக் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம். டடா.